தமிழ்நாட்டில் கடந்த 2022 இன்று வரைக்கும் இந்த MSME சொல்லக்கூடிய குறு சிறு தொழில்கள் என்பது 97% தொழிற்சாலைகள் தொடர்ந்து இந்த மின்சார வாரியத்தினால் கடுமையாக நாங்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2022 430% கட்டண உயர்வு நிலை கட்டணத்தில் உயர்த்தினார்கள், எந்த முகாந்தாரமும் இல்லாமல். அதேபோல மின் பயனருக்கான யூனிட் கட்டணத்தையும் ₹1.85 வரைக்கும் உயர்த்தினார்கள். கடுமையான நிதி சுமையும் தொழில் நடத்த முடியாதவர்களுக்கும் தொழில்துறையினர் தள்ளப்பட்ட நிலையில் இந்த நிலை கட்டணம் 430% குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இந்த மின்னுகர் கூட்டமைப்பின் சார்பில் 8 கட்ட இயக்கங்களை தமிழகத்தின் முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தினோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டுக்கு 6% கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அந்த காலகட்டத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டமாக இருந்ததால் தமிழக முதல்வரை சந்தித்து எங்களுடைய வேதனையும் தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியும் அவரிடத்தில் நாங்கள் குறிப்பிட்ட பொழுது, தேர்தல் பிறகு இந்த நிலைக்கட்டண சம்பந்தமாக நான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுகிறேன் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கையிலே தேர்தல் முடிந்து 2 மாதத்துக்குள் அவர் எப்படியாவது இந்த பிரச்சனை தீர்த்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறு சிறு துறைகளை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த நிலையில்தான் இந்த மின்சார வரிவிப்பு 4.83% கட்டண உயர்வை மீண்டும் இந்த தொழில்துறையினர் மேல் சுமத்தியிருக்கிறார்கள். இந்த சுமையானது என்பது கடுமையாக நிதி நெருக்கடியை தொழில் தள்ளுவது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோடு இங்கள் தொழில் போட்டிக்கு செல்ல முடியாத அளவுக்கு மின் கட்டணம் என்பது பெரும் சுமையாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் தொழில்துறையை பொறுத்தவரைக்கும், எங்களை பொறுத்தவரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்திய நாங்கள் மின்சார வாரியத்துக்கு எங்களால் எந்த நஷ்டமும் ஏற்படுவதில்லை. ஆனால் மின்சார வாரியத்தில் பல்வேறு குளறுபடிகளால் நஷ்டம் ஏற்படுவது எல்லாமே தொழில்துறை மேல் சுமத்தினால் தாங்கும் சக்தி இல்லாமல் இழந்து போகின்றோம். இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வோமானால் உள்ளூரிலும் உள் மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகின்ற இந்த உற்பத்தி துறையை முடக்குவது என்பது தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு மிக பெரும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் தமிழக முதல்வர்கள் குறிப்பிட்டது போல இந்த மின்கட்டண உயர்விலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும், உடனடியே கைவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் 430% உயர்த்தி இருக்கின்ற நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். இதனால சிறு குறு தொழில வங்கி கடனை கட்ட முடியாமல் நிறைய தொழில்கள் மூடி இருக்கிறாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்த தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையை 8% அதிகபட்சம் 10% லாபத்தில் தான் போட்டு நாங்கள் ஒரு பொருள் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம். இப்போ இந்த மின்கட்டண உயர்வுனால் எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா பெரும் சுமையா இருந்து அந்த கட்டணம் நாங்கள் வங்கியில் வாங்கிய கடனை கட்டுவதற்கு முடிவதில்லை. எங்களுக்கு ஏற்கனவே GSTயில் இருக்கிற பிரச்சனை தாங்க முடியாமல் அது ஒரு நெருக்கடி. இதனால் தமிழ்நாட்டில் அனுதினமும் குறுந்தொழில்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உற்பத்திகள் இழப்பிலிருந்து நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த குறு சிறு தொழில்கள் எல்லாம் வட மாநிலம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இதே காரணம், இந்த மின்கட்டண உயர்வுகள் இன்னும் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் நீடிக்குமானால் இந்த தொழில்கள் என்பது தமிழகத்தில் இல்லாமல் போகும் என்பதை நாங்கள் மீண்டும் எச்சரிக்கிறோம்.